ஐயா அதுக்கு வாய்ப்பே இல்லையா. சேர்த்தாவே பொதுமக்கள் கண்டிப்பா வெறுப்பாங்க. 100 நாள் வேலை செய்யற இடத்துல கூட சசிகலா அம்மாவை திட்டுறாங்க. ஆனா அமெரிக்காவில் இருந்த எம்ஜிஆர செல் இல்லாத காலத்துல டிவியில போட்டு காமிச்சாங்க. வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டமா இருக்கும். இரட்டை சின்னத்தை பத்தி 23ஆம் தேதி அண்ணன் ஆஜராக சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு முன் உதாரணமா இந்த பொதுக்குழு செயற்குழு அமையும். என்னைக்கும் அண்ணன் எடப்பாடியார் வழியில் பொதுக்குழு செயற்குழு நிலைத்து நிற்கும். என்னைக்கும் அது பொதுச் செயலாளர் முடிவுதான், அண்ணன் எடுக்கிற முடிவுதான். அண்ணன் எவ்வழியோ அவ்வழியே தொண்டர்கள். தலைமை எடுக்கிற முடிவு அண்ணன் வலுவான கூட்டணி அமையும்னு பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்காரு. அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐயா அதுக்கு வாய்ப்பே இல்லையா. சேர்த்தாவே பொதுமக்கள் கண்டிப்பா வெறுப்பாங்க. சசிகலா அம்மா தான் அம்மாவுடைய சாவுக்கு காரணம். நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். 100 நாள் வேலை செய்யற இடத்துல கூட சசிகலா அம்மாவை திட்டுறாங்க. 75 நாள் அம்மா வச்சிருந்தாங்க, ஒரு நாள் கூட காமிக்கல. ஆனா அமெரிக்காவில் இருந்த எம்ஜிஆர செல் இல்லாத காலத்துல டிவியில போட்டு காமிச்சாங்க. ஆனா அம்மாவை கடைசி வரலையும் காமிக்கவே இல்லை. அதுக்கு எல்லாம் காரணம் சின்னம்மா தான். சின்னம்மா கையில தான் இருந்தது. எடப்பாடியார் ஆட்சி அமையும். ஐயா அவர் ஒன்று சேரவில்லை. தொண்டர்கள் நாங்களே ஒன்று சேர விட மாட்டோம். பொதுச் செயலாளர் சேரவானான்னு சொல்லல. தொண்டர்கள் மனநிலையே இதுதான். தொண்டர்கள் யாரும் அதை ஏத்துக்கவே இல்லை. சின்னம்மாவை ஏத்துக்கவே இல்லை. காரணம் அம்மாவை எங்கிட்ட காமிக்கல. உடல்நிலை சரியில்லாத போது எங்களுக்கு காமிச்சிருக்கணும். எங்கிட்ட அம்மாவை காமிக்கல. பொதுமக்களுக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா உலகமே எதிர்பார்த்துச்சு அம்மாவை பத்தி. ஆனா கடைசி வரல ஒரு இரும்பு மனிதர், ஒரு இரும்பு பெண்மணி, இந்தியாவுக்கு இல்ல உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலைவி. அந்த தலைவி புகழ் பாடுவதற்காக தான் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார். அவரை கலங்கப்படுத்த சின்னம்மா முயற்சிக்கிறாங்க. அது ஆகாது. எடப்பாடியார் பின்னாடிதான் இந்த தமிழ்நாடுடைய அண்ணா திமுக தொண்டர்கள் நிக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியார் தான். சசிகலா அம்மாவோ டிடிவி தினகரனுக்கோ அண்ணன் ஓபிஎஸ்க்கோ இதுல வாய்ப்பே இல்லை. இரட்டை சின்னத்தை முடக்கினவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். 3 முறை பொறுப்பு முதல்வராக இருந்து கொண்டு தொண்டர்களுக்கோ மற்றவங்களுக்கோ அவர் எதுவுமே செய்யல. 2வது கட்சிக்காரர் அவர் காப்பாற்றவே கிடையாது. அவருடைய சுயநலம் தான். சட்டசபையில எதிர்த்து ஓட்டு போட்டார். அது ஒரு இமாலய தவறு. அப்போ இரட்டையில தோக்கணும்ன்றதுக்காக ஓட்டு போட்டோம். அவரெல்லாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கய்யா. சேர்த்தா கண்டிப்பா கட்சி கட்டிடும். அவர் பிஜேபி எதிர்க்கிறார். அண்ணன் பிஜேபி எதிர்க்கிறார், ஓபிஎஸ் ஆதரிக்கிறார். தொண்டர்களுடைய மனநிலை பிஜேபி ஆதரிக்கல. அம்மா 2 முறை தனித்து நின்று ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அண்ணன் எடப்பாடியாரும் அதே மாதிரி ஜெயிக்கக்கூடிய செல்வாக்கை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறார். அந்த வாய்ப்பு நிறைய இருக்கு.